மூச்சுக்கு 300 முறை மாறன் என் பிள்ளை, மாறன் என் பிள்ளை என வாய் நிறைய கூறும் இந்த தாய் ஒரு முறை கூட மாடு என கூறவே இல்லை. இது போன்ற காட்சியை பார்க்கும் கல்மனம் கொண்டவர்களுக்கு கூட உணர்ச்சி பெருக்கில் கண்ணீர் வழிந்தே தீரும். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வேலு என்ற மாடு கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்தது. அத்தனை பேரும் போட்டியை ஆர்வமாக கண்டுகளித்துக் கொண்டிருந்த போது வேலு என்ற மாட்டை மட்டுமே பார்ப்பதற்காக ஒரு குடும்பமே வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தது. இல்லை இல்லை, விழி நிரம்ப கண்ணீர் ததும்ப காத்து கொண்டிருந்தனர் என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும். ஆண்டு கணக்கில் வெளிநாட்டில் இருந்துவிட்டு சொந்த ஊருக்கு வரும் ஒரு மகனை காண ஒரு தாய் எப்படி காத்திருப்பாரோ அப்படித்தான் வேலுவை காணவும் ஒரு தாய் காத்து கொண்டிருந்தார். குடும்ப சூழல் காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அந்த மாட்டை ஜெகன் என்பவருக்கு விற்றவர்தான் தாய் ரூஷ்யா. கண்கள் குளமாகி நின்ற தனது தாயை கண்டதும் வேலுவின் கண்களும் சிவந்து கண்ணீரால் நிறைந்தது. அதுவரை வேலு வேலு என அழைக்கப்பட்ட மாட்டை ரூஷ்யா மாறா என அழைத்து நெற்றியில் முத்தமிட்டார். திமிலை பிடித்த வீரர்களை கீழே தள்ளி ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற மாறன் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போல ரூஷ்யாவிடம் குழந்தை போல பம்மி கொண்டிருந்தது. ஏக்கமும் தவிப்பும் கலந்து விம்மி விம்மி அழுத ரூஷ்யா ஜல்லிக்கட்டுக்கு முதல் நாளில் இருந்தே உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என கூறினார். பேச்சு பேச்சாக இருந்தாலும் ரூஷ்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் சாறை சாறையாக வந்து கொண்டேதான் இருந்தது. அந்த காட்சியை பார்த்த ஒருவர், பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புவதில்லையா, அது போன்று நினைத்துக் கொள்ள வேண்டும் என ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனாலும் அந்த ஆறுதல் அந்த தாயை தேறுதல் படுத்தவில்லை. மாறனை தடவி தடவி அந்த தாயும் தவித்துத்தான் போனார். இந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்த நியூஸ் தமிழ் செய்தி வாசிப்பாளர் ஹர்ஷினியும் கேமராமேன் கௌஹரும் அந்த தாயின் அருகே சென்று மனதில் இருப்பதை கொட்டிவிடுங்கள் என கூறினர். அப்போது அந்த தாயும் அவரது குடும்பத்தினரும் தங்களின் 6 மாத கணக்கணத்தை கொட்டி தீர்த்தனர். காலமும் சூழலும் மாறனை விற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளியது என கூறிய ரூஷ்யா, எங்கள் வீட்டு கடைக்குட்டியை விற்றதில் இருந்தே எங்களுக்கு கஷ்டம்தான் என வருத்தம் தெரிவித்தார். இது 2 மாசம் வளர்ப்புல இருந்து எங்க வீட்டுல வளருது. எங்க வீட்டுல ஒருத்தனாவே வளர்ந்தேன், பேர் மாறன். எந்த காரணத்தை கொண்டு இவனை விற்க கூடாதுன்னு நான் இருந்தோம். நாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. போனதுல இருந்து எங்க வீட்டுல ஒரே கஷ்டம் தான் எங்களுக்கு வந்துச்சு. ஆனா இருக்கும்போது நான் சந்தோஷமா இருந்தேன் எங்களை பொறுத்த வரையும். அடுத்த வீட்டுக்கு போனாலும் எங்கள் வாட்ஸ்அப் டிபியில் அவன் முகம்தான் என அகமகிழ்ந்த தாய் ரூஷ்யா, மாறன் என அழைத்ததும் நின்று விட்டானே, அது போதாதா, தற்போது அவன் இல்லாத மாட்டுக்கொட்டகைக்கு செல்லவே மனம் ரணமாகிறது என கவலைப்பட்டார். மாறன் கூட்டம் நின்ட்டான்ல, நான் நிக்கிறேன், அல்லது வேற கைக்கு நிக்க மாட்டான்ல, என்ன போய் ஒரு 6 மாசம் இருக்கும். எங்களை பார்த்து கொஞ்சம் வீட்டுலயா எங்க செல்ல பிள்ளைங்க, எங்க பிள்ளைல பெத்த பிள்ளைல கூட அப்படி கும்பிட மாட்டோம். நாங்க கோயில் எங்க சுத்தி போனாலும் வந்து பாக்குறது இவனை மட்டும்தான் பாப்பா, வீட்டுக்குள்ள நுழையவே மாட்டாங்க. பெற்றால்தான் பிள்ளையா என சுற்றி இருந்தவர்களும் கண் கலங்க, மாறன் உங்கள் வீட்டில் இருந்தபோது நடந்த சுவாரஸ்ய சம்பவங்களை சொல்லுங்களேன் என ஆர்வமாக கேள்வி கேட்டார் ஹர்ஷினி. அந்த கேள்வியை கேட்டபோது ரூஷ்யாவின் முகத்தில் சந்தோஷத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் தான் எரிந்தது. அடைமழையில் மாறனுக்கு குளிருமே என்பதற்காக ஹாலில் கட்டி போட்டு போர்வை போர்த்தி தூங்க வைத்தோம் என குழந்தை போல கூறிய ரூஷ்யா, அவனின் திமிழில்தான் தூங்கவே செய்வோம் என்றார்.
6 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த வரைக்கும் ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் உங்க 2 பேருக்கு நடுவுல இல்ல உங்க குடும்பம் அது நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஒண்ணு மட்டும் எங்களுக்காக சொல்லுங்க. நிறைய வந்த புதுசுல மழை அடமழை ஹால்ல கட்டி போட்டு வீட்டுக்குள்ள ஹால்ல கட்டி போட்டு போற பொத்தி உள்ள சாணின்னு எல்லாம் போடும். அப்படியே தொடச்சிட்டு அப்படி சின்ன பிள்ளையா ஒத்தையில அப்படி படுத்தோம்னா இது மேலதான் படுப்போம் நாங்க. பிள்ளைங்க தான் இதுல என் குழந்தை மேல வந்து பேசாம மாறா என்னடா சரின்னு கேட்கும். கடலை மிட்டாய் தான் மாறனின் ஃபேவரைட் ஸ்வீட் என கூறிய ருஷ்யா அவனை விற்றபோது தனது மகள் மயக்கமே போட்டுவிட்டார் என்றும் தற்போதும் அவனை பார்த்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை எனவும் கூறினார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் மாறனுக்கு ஆதார் கார்டு வாங்க வேண்டும், ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்க வேண்டும், மகளின் கல்யாண இன்விடேஷனில் பெயர் சேர்க்க வேண்டும், மாறனுக்கு வீடு கட்ட வேண்டும், அந்த வீட்டில் ஏசி மாட்ட வேண்டும், தங்கத்தில் செயின் அணிவிக்க வேண்டும் என ருஷ்யாவும் அவரது குடும்பத்தினரும் பிளான் செய்திருந்ததுதான். நாங்க இவனுக்கு ஆதார் கார்டு வாங்கணும், ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கணும்லாம் பிளான் போட்டோம். வந்து பக்கத்துல கேட்டாங்க குடுங்க காடாங்க. என் பிள்ளை நான் கொடுக்க மாட்டேன் போட, எங்க வீட்டு ஆதார் கார்டுல என் பிள்ளை சேர்க்க போறேன் நீ வந்து கேட்கறதுலாம் நிறைய அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதே போல மாறனை காணவே மும்பையில் இருந்து ருஷ்யாவின் மகள் சொந்த ஊருக்கு வந்திருந்ததும் தான். இப்படி பார்த்து பார்த்து வளர்த்த மாறன் மீண்டும் உங்களிடமே வந்தால் எப்படி இருக்கும் என ஹர்ஷினி கேள்வி கேட்க, உங்கள் வாயில் சர்க்கரையைத்தான் அள்ளி போட வேண்டும் என ஆனந்தத்தை வெளிப்படுத்திய ருஷ்யா, என் வீட்டு பிள்ளை எனக்கே கிடைத்தால் நிச்சயமாக வாங்குவோம் என்றார். இன்னைக்கு நீங்க வாயில சொன்னீங்களா கடைசி பையன் சொன்னியா ஏமா வித்தா நம்மளே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னான். கண்டிப்பா நடக்கும். என் வீட்டு பிள்ளை என்கிட்ட வருதுன்னா ரொம்ப சந்தோஷம் தானங்க. ஆனாலும் அடுத்தவர் வீட்டுக்கு போன பிறகு ஆசைப்படக்கூடாது என கூறிய ருஷ்யாவும் அவரது குடும்பத்தினரும் மாறனை முத்தமிட்டு வருடிவிட்டு வெளியனுப்பி வைத்தனர். அந்த காட்சியை பார்த்த அங்கிருந்தவர்களுக்கே அது மாடல்ல மாறன்தான் என மனதில் அழுத்தமாகவே பதிவாகிவிட்டது. மற்றவர்களுக்கே இந்த மனநிலை என்றால் மாறனை வாங்கி வேலு என பெயர் மாற்றி வளர்த்து கொண்டிருக்கும் ஜெகனுக்கு மட்டும் மனம் கரையாமல் இருக்குமா? அவரது கண்களில் இருந்தும் கண்ணீர் முட்டிக்கொண்டுதான் வந்தது. பேச முடியாமல் நாவும் தடுமாறியது. பிள்ளைய வச்சு வளர்த்துருக்காங்க. இப்போ காலில இருந்து வந்ததுலேருந்து போறாங்க, அவங்க தான் கூட இருந்தவங்க. இப்போ அவங்க மயம் வந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ அவன் மாடு வளர்த்துங்க, அந்த அம்மா அந்த அக்கா அப்புறம் வந்தாங்க, கண்ணு கலங்கிடுது. திருப்பி அவங்க நான் கொடுக்க மாதிரி திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருவாங்க வேண்டாம். ருஷ்யா குடும்பத்தினர் வேலுவை விசாரிக்காத நாளே இல்லை என கூறிய அவர், விற்பதாக இருந்தால் நிச்சயம் அவர்களுக்குத்தான் கொடுப்பேன் எனவும், மாட்டை பிடிக்க முடியாமல் வீரர்களே போராடிய போது ஒரு தாயின் பாசத்திற்கு கட்டுப்பட்டு நின்று கண்ணீர் வடித்ததெல்லாம் ஆச்சரியத்தின் உச்சம்தான் எனவும் கலங்கி பேசினார்.